நடிகர் பிரகாஷ் ராஜ் இப்போ தளபதியை பத்தி சில விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. நடிகர் விஜய்க்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. சோ அவர் முழுசா என்ன பேசினாரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். பிரகாஷ் ராஜ் தளபதி கூட சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இப்ப கூட ஜனநாயகன் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில தளபதியோட அரசியலை பத்தி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய்க்கு நாட்டுல இருக்க பிரச்சனையை பத்தி தெளிவா ஏதாவது தெரியுமா, இல்ல நாட்டுல இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற புரிதல் தான் அவருக்கு இருக்கா? எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு அரசியல் மாற்றத்துக்காக மக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறாங்களே தவிர அவருக்கு ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு திறமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ் ராஜ் பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. விஜய் மாதிரி தான் ஆந்திரால பவன் கல்யாணும் இருக்காரு. அவருக்கும் அரசியலை பத்தி எந்த புரிதலும் இல்ல. பவன் கல்யாண் அவரோட தம்பி சிரஞ்சீவியோட ரசிகர் பலத்தால இப்போ ஆந்திராவோட துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதே மாதிரி விஜயும் பாத்தீங்கன்னா அவரோட அப்பாவால சினிமா துறையில கவனம் பெற்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே அரசியலை பத்தி தெளிவான பார்வையோ நாட்டுல இருக்க பிரச்சனைகள் பத்தி ஆழமான புரிதலோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்காரு. தளபதி கூட சேர்ந்து பிரகாஷ் ராஜ் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இப்ப கூட ஜனநாயகன் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல பிரகாஷ் ராஜ் நடிச்சு முடிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல அரசியல் ரீதியா இப்போ தளபதியை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.